100 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை. ஏரி குளங்களை தூர்வாரினால் போதும். 150 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம். அரசுக்கு யோசனை சொன்ன சௌமியா. தாய்மாமன் சீரை முதல்வர் விஜய் செய்திடுவாரு. ஆனால் அத்தை சீர், பாட்டி சீர் யார் செய்வது? அதற்கு விவசாயிகளுக்கு போதிய வருமானத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களது பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேசியிருந்தார். பொதுவாக அரசியல்வாதிகள் சபை நாகரீகம், கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும், விமர்சனத்தையும் நாகரீகமாக வைக்க வேண்டும் என சொல்வதுண்டு. அந்த வகையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சட்டசபையில் யார் மீதும் எந்தவிதமான விமர்சனங்களையும் முன்வைக்காமல் மக்களுக்கு தேவையானதை பேசக்கூடியவர். சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்பதாலும் அவர் பேசுவதை பெரும்பாலான உறுப்பினர்கள் கேட்பார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் சௌமியா அன்புமணி பேசுகையில், சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்பான தீர்மானத்தை தாவேக வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அதுபோல் கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கிறோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் 5 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இருக்கும் நிலையில் வேளாண் துறைக்கு இந்த பட்ஜெட்டில் வெறும் 16,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் பெண்களும் பட்ஜெட் போடுகிறோம். வீட்டு வாடகை, கரண்ட் பில், மளிகை சாமான், குழந்தைகளின் கல்வி கட்டணம், இஎம்ஐ என பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம். தாய்மாமன் சீரை முதல்வர் விஜய் கொடுத்து விடுவார். பாட்டி சீர், அத்தை சீர் எல்லாம் நாம் தானே கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பட்ஜெட்டை ஒரு குடும்ப தலைவி போடுவார். மாற்று வருவாய் குறித்த முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது. சில ஆயிரம் அரசு பணிகளுக்கு பல லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அதிலும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தேர்வு எழுதியோர் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். 35 பெரிய ஆறுகள் இருக்கின்றன. அதில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டினால் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கலாம். இதன் மூலம் 100 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். காவிரிக்காக கர்நாடகாவிடமும், முல்லை பெரியாறுக்காக கேரளாவிடமும், கிருஷ்ணா கோதாவரிக்காக ஆந்திராவிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பெய்யும் மழையை கொண்டே தடுப்பணைகளை கொண்டு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். ஏரி குளங்களை தூர்வாரினாலும் நீரை சேமிக்கலாம். 1 மீட்டர் தூர்வாரினாலே போதும். ஏரியில் தண்ணீர் இருந்தால் விவசாய கிணறுகளில் தண்ணீர் இருக்கும். அவர்கள் விவசாயம் செய்யலாம். இப்படியாக 150 டிஎம்சி தண்ணீரை நாமே தேக்கி வைக்கலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் வேளாண் பட்ஜெட்டில் இருக்கும் என எதிர்பார்த்தேன். ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய சிக்கல். இந்த பெரிய போராட்டம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு புகையிலை கும்பலுக்கு எதிராக போராடிதான் அன்புமணி பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடையை கொண்டு வந்தார். இதற்காக அவருக்கு அமெரிக்காவில் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினார்கள். அவருக்கு WHO விருது வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சராக அன்புமணி இருந்தபோது கிராமப்புற சுகாதார திட்டத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கு 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததால் உலக சுகாதார நிறுவனம் விருது வழங்கியது. இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன், கோஃபி அன்னான் போன்ற வாங்கிய விருதுகளை அன்புமணி பெற்றுள்ளார். போலியோ ஒழிப்பதற்காக டெல்லியில் இருந்து கிடைத்தது. இவ்வாறு சௌமியா தெரிவித்தார்.